வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா, ஒரு மருத்துவ குறிப்புன்றத விட ஒரு ஆலோசனை சொல்லலாம். என்னென்னா, இப்போல்லாம் எலும்பு முந்தி மாதிரி இல்லைன்றாங்க. லேசாக அப்படி தடிக்கி விழுந்தாலே முழுக்குன்னு எலும்புலாம் உடஞ்சிடுதுன்னு சொல்கிறத விட நொறுங்கிடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. எலும்பெல்லாம் ரொம்ப இது இல்லாத உறுதி இல்லாத இருக்குது. இப்போ என்னென்னா, மற்றவங்களை விட்டுருங்க, என்னையை எடுத்துக்கோங்க. நான் ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஷாக் அடிச்சதோ, எவ்வளோ நேரம் மயங்கி கிடந்தேன்னு கீழே இருந்தேன்னா தெரில. அப்போல்லாம் எனக்கு முழிப்பு வந்தது. எல்லாம் பார்த்துன்னு இருந்தவங்களாம் ஆள் காலி நினச்சின்னு இருந்துருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஷாக்கு வாங்கினேன் நான். யாருமே என்கிட்ட வர முடியாது. ஏன்னாக்கா எனக்கு முன்னாடி ஒரு கேட்டு இருக்குது, இரும்பு கேட்டு. அந்த இரும்பு கேட்டில் தான் பாஸ் ஆகிதுன்னு இருக்குது கரண்ட்டு. அதுக்கு அப்பால் இருக்கிறாங்க மற்றவங்கெல்லாம். அவங்க எப்படி வர முடியாது. இந்த ஆஃப் பண்ண சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்பால் நான் கண்ணை திறக்கிறேன். கண் திறந்தோடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஏந்திரி அஞ்சலி, ஏந்திரி அஞ்சலி ஆன்ற மாதிரி, எழுந்திரிங்கக்கா. சரின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சா கை இப்படி பூச்சு, இப்படி இல்லை, இப்படி பூச்சு. என்னால் நவுட்டவே முடியல. அப்பால் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஊசி போட்டு வலிக்கு ஊசி போட்டு விட்டார் டாக்டர். விட்டாரே தவிர நம்ம இந்த மாதிரி ஆயிருக்குது, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு சொல்லலை. அது ஒரு கடமை, அது டாக்டருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, இப்போ நோவுக்கு தான் ஊசி போட்டிருக்கிறேன், உள்ளே எப்படி எலும்பு இருக்குதுன்னு தெரிலன்னு. அப்புறம் அது எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கலாம், வேற எங்கன்னா போய் எடுத்துருக்கலாம், சொல்லலை. அப்போலைக்கு நான் வெளியூர் போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்கா எலும்பு பார்த்தா இப்படி இருக்குது. வாய் சுத்தமாக திறந்துக்குச்சு. எலும்பு இந்த கையில் அப்படியே திறந்துச்சு. எலும்பு ரவை மட்டும்தான் ஒட்டின்னு இருந்தது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எலும்பு முறிஞ்சிச்சு, எதனா கீழே விழுந்துட்டோம், எதனா ஆயிடுச்சுன்னாக்கா கட்டுக்கட்ட போவாங்க. கட்டுக்கட்டுறதுக்கு 4 இருக்கிறாங்க. ஒரு ஊரே ஸ்பெஷலாக்குது இதுக்கு. அப்போன்னா என்னையும் எல்லாரும் சொன்னாங்க, கட்டுக்கட்டுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த கையை அந்த இப்படி லெவலுக்கு எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அந்த தவளுண்டு ஒட்டி இருக்கிற எலும்பு வந்துடும் என்ன. அதால் நாங்கள் நேராக போய் பெரிய ஊர் டவுனில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் பிளேட்டின் பெரிய ஸ்க்ரூவெல்லாம் போட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதை விட்டு ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க. எங்கள் கடைக்கு வருவாங்க அவங்க அடிக்கடி. அவங்க என்ன பண்ணாங்க, கீழே விழுந்து எலும்பு இதாகிடுச்சு போல இருக்குது, எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப நாள் கட்டு போட்டுன்னு இருந்திருக்குறாங்க. அப்போல்லாம் கட்டெல்லாம் அவுத்தப்புற பார்த்தா கை கோணல் ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அது எக்ஸ்ரேலாம் எடுக்காத போய் கட்டின்னு வந்துருக்குறாங்க. இப்போன்னா கை கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சு, எதுவுமே எடுக்க முடியல, வைக்க முடியல. கடைக்கு வந்தால் கூட காய்கறி எடுத்து கொடுக்க சொன்னால் நீங்கள் எடுங்க, என்னால் முடியலன்னுமாங்க. கை கோணலாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடக்காத இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னாங்க, குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் கொடுக்குறீங்களோ கொடுக்குறாது. அதுக்கப்புறம் என்னன்னா, பால் பசுமாட்டு பால் கண்டிப்பாக டெய்லி ஒரு 3 வேளையாவது கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. தண்ணி ஊற்றாத காய்ச்சி கொடுக்கணும். நான்லாம் இது நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எல்லாமே என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். காத்தால போய் பால் பீச்சுற இடத்துல இருந்து அவங்க பீச்சு கொடுத்ததும் எடுத்துன்னு அப்படியே தண்ணி ஊற்றாத காய்ச்சி தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன் நான். அது என்னன்னா நல்லா வளர்றதுக்கு உதவும். நல்லா வளர்றதுன்னா முதுகு தண்டு நல்லா வளரும். அதுங்க பசங்க உயரமாக வருவாங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி பஸ்ஸில் சொல்ல ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து தூணுன்னு இருந்தது. என்னன்னு பார்த்தா பாதாமும் முந்திரியும் தூணுன்னு இருந்தது. நல்லா தான் வளர்க்குறாங்க.
நீங்கள் பாலில் பாதாம் போடுங்க, முந்திரி போடுங்க, என்னென்ன போடுங்க. பால் முதல்ல கொடுங்க. பால் கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா உயர்மை வளர்கிறதுக்கு அது இதாகும். என்னென்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. அப்பால் என்னென்னா வயசானவங்க இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கு தான். வயசானவங்க இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில், அப்போ என்ன பண்ணுறீங்க, பாத்ரூம் உங்களுக்கு தனியாக இருந்ததுன்னா சிமெண்ட்டு போட்டு சொரன்னு தரையை வைங்க. பாத்ரூமில் லெட்ரினில் அந்த அதெல்லாம் வச்சிங்கனாக்கா அத்தோட வந்து ஒரு புடி வைங்க. அவங்களுக்கு புடிமானம், சோத்துல எதுனா புடிமானம் வைங்க. பிடிச்சோடனே கையில் தனியாக வந்துடாத அளவு ஸ்ட்ராங்காக ஒரு புடிமானம் வைங்க. இதை வச்சிங்கன்னா அவங்க கீழே விழுறதெல்லாம் ஆகாது. தள்ளாடி மயக்கம் வந்து விழுறதுன்னா அது வேற. அதுக்கு கூட வேண்டிய மாத்திரைங்களெல்லாம் தவறாத எடுத்துக்கினா அதெல்லாம் விழமாட்டாங்க. பாத்ரூம் வந்து வயசானவங்களுக்கு தரெல்லாம் இப்போ வழன்னு இருக்கு, அப்படிலாம் இல்லாத அவங்களுக்கு பாத்ரூமில் சொரன்னு வைங்க. அது ஒன்று. அப்பால் என்னன்னா இந்த சின்ன வண்டியில் போகிறாங்க பாருங்க. சின்ன வண்டினாக்கா எடை ரொம்ப ஜாஸ்தி இல்லாத இருக்கும். அந்த வண்டியில் போகிறவங்க வந்து ராக்கெட்டில் போகிற மாதிரி போகாதீங்க. வேகத்தை கம்மி பண்ணி போங்க, மெதுவாக போங்க. சின்ன வண்டின்னு இல்லை, பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லாமே தான். சின்ன வண்டி வந்து கொஞ்சம் அதிரும். லேசாக இருக்கிறதுனால நீங்கள் வேகமாக போனீங்கன்னா அதிரும். அப்போ என்ன, உங்கள் உடம்புல இருக்கிற எலும்புலாம் கூட அதிரும். நவுற கூட நவுந்துவிடும். ஏதாவது ஒரு எலும்பு எதுனா நவுந்துட கூட ஆயிடும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம எதுவும் இந்த வராத பார்த்துக்கலாம். இது ஒன்று. அப்பால் என்னன்னா ஒருத்தங்க கீழே ஊந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வலி இருக்குது, நோவு இருக்குதுன்னா எதுனா மருந்து வந்து நம்ம வந்து தடவலாம். இந்த வலி நிவாரணின்றாங்கல்ல, அந்த மருந்தை வந்து நம்ம தடவலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எதுனா மருந்தை வச்சு இதை பாருங்க இப்படி அழுத்து இப்படி செய்வாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேருக்கு. இப்படி செய்வாங்க. இப்படி செய்ய என்ன, அது வலி ஜாஸ்தி ஆயிடும். அது உள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அவங்க நல்லா உருவி விடுவாங்க, இவங்க நல்லா உருவி விடுவாங்கன்னு அனுப்புவாங்க. அது செய்யவே கூடாது. மருந்து தடவி பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு அப்பாலாம் என்ன பண்ணோன்னா டாக்டராண்ட போயிடணும். இதுதான் நல்லது, நம்மளுக்கு நல்லது. நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் நேராக பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அவங்களாண்ட. இது வந்து பிடிச்சதுனாக்கா நாளைக்கும் பாருங்கன்னா அப்பால வரேன்.